விஜய் சார் வந்து என்னடா பார்க்குறேன்னாரு. இல்ல உங்களுக்கு கதை தெரியும். நீங்க என்ன வேணா டவுட் கேட்கலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. நான் என்ன கேட்கறது? ஏய் இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ண கதை தெரியலண்ணா எப்புட்றா? என்ன பிரபு டேய் நீ வாய மூடுறா நீ ஏன்டா சும்மா இருக்க? ஸோ கைஸ் வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. கோட் படத்தை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே யாருமே ஷேர் பண்ணாமல் இருக்கிற இந்த டைமில் பார்த்தோன்னா வைபவ் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்காகவே பார்த்தோன்னா அவருக்கு தேங்க் பண்ணிக்கலாம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சில விஷயங்களை பற்றியும் கோட் படம் எப்படி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி புதுசாக தளபதி ஃபேன்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் மிக முக்கியமாக பார்ட்டிஸ் பற்றின நியூஸ் தான் அதிகமாக வரப்போகுது. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வைபவ் அவர்கள் பற்றின ஒரு போர்ஷன் வந்து ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அந்த டைமில் பார்த்தோன்னா நம்ம தளபதி பிரபுதேவா ரெண்டு பேருமே பார்த்தோன்னா அவரோட ஷார்ட் பற்றி பேசிகிட்டு இருந்திருக்காங்க. உடனே பார்த்தோன்னா வைபவ் அவர்கள்ட்ட தளபதி என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைனா நீங்கள் வந்து படத்தோட கதை தெரிஞ்சிருக்கும் பேசுகிறீங்க, எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாராமா. அதுக்கு தளபதி பார்த்தோன்னா படத்தோட கதை தெரியாமடா இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா டக்குன்னு கலாய்ச்சாராமா. அதை பற்றி சொல்லியிருந்தாரு. படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது அவருக்கு ஃபுல்லாக இன்னும் தெரியல. அதை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு பார்த்தோன்னா ஒரு சாம்பிள் மாதிரி இவர் சொல்லியிருந்தாரு. படத்தோட கதை இவருக்கு தெரியல. பட் படம் மட்டும் பார்த்தோன்னா பயங்கரமாக வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணியிருக்காரு. அதுதான் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருக்கிற மிகப்பெரிய அப்டேட்டு. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோன்னா அந்தளவுக்கு சூப்பரான சீக்வன்ஸ், பிரம்மாண்டமான சீக்வன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அதுவே நம்மளுக்கு ஹாப்பி தான். படத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறக்காக தான் ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா படம் பார்த்தோம்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம், டைம் ட்ராவல் ஃபிலிம் அப்படிங்கிறதுனால பார்த்தோம்னா விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க் சம்மந்தப்பட்ட நிறைய வேலைகள் பண்ணுவாங்க. அது கூட பார்த்தோம்னா தளபதியோட ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் அப்படின்னு பார்க்கும்போது செம்ம ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பட் கோட் படத்துலேருந்து எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியாகாமல் இருக்கிறது நம்மளுக்கு வருத்தம் தான். ஏஜிஎஸை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம்னா இவங்களும் அப்படி தான் அப்டேட் கொடுக்காம கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. சன் பிக்சர்ஸ் மாதிரியே தான். லாஸ்ட்டாக பிகில் கூட பார்த்தோம்னா இவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும் போது இந்த மாதிரி தான் இழுத்தடிச்சாங்க. அதே மாதிரி தான் இப்போ கோட்க்கும் பண்ணுறாங்க. அதுவும் இந்த டைமில் தளபதியோட பாலிடிக்ஸ் பற்றின நியூஸ் வந்துட்டு இருக்கிறதுனால பார்த்தோம்னா நம்மளுக்கு பெரிய அளவில் அப்டேட் பற்றி நம்ம பெரிய கவனம் செலுத்தலை. அதனால் அப்டேட் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் கூடி சீக்கிரமாக கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் பார்த்தோம்னா எதுக்கு இவ்வளோ அவசரம் ப்ரோ, மெதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. படம் மெதுவாக வரட்டும் பிரச்சனையே கிடையாது. படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்குண்டான வேலைகளை பார்த்தோம்னா இறங்கணும். அதுவும் இந்த மாதிரியான படமெல்லாம் பார்த்தோம்னா வேர்ல்டு வைடாக ரீச் ஆகணும். அந்த மாதிரி ஒரு படத்தை தான் வெங்கட் பிரபு கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொடுத்து படத்தை ப்ரொமோட் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும். லியோக்கு பார்த்தோம்னா லலித் அவர்கள் பண்ணியிருந்தார்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இன்னும் பார்த்தோம்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்காங்க. அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம், இனிமேலாவது அப்டேட் வருமா அப்படின்றத. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தோம்னா யுவன் அவர்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவார் அப்படின்றத பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பார். அதுவும் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது ரிலீஸ் பண்ணால் கூட போது, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஒரு வைபிள் நம்ம இருக்கலாம். ஸோ டீம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபேன்ஸை சந்தோஷப்படுத்துறதுக்காக மட்டும் கிடையாது, படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் அப்பப்போ சின்ன சின்ன அப்டேட் டீம் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.